வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி. மனோன்மணியம் பற்றிய கூற்றுகளில் சரியானவற்றை தேர்க. தமிழின் முதல் பாவடிவ நூல் எதுனா, நாடக நூல் எதுனா, மனோன்மணியம். சரி. இது எளிய நடையில் ஆசிரியப்பாவால் அமைந்தது. சரி. இது 5 களங்களையும் 20 அங்கங்களையும் கொண்டுள்ளது. இது தவறு. 5 அங்கம் 20 களம். இந்நூலின் நடராசன் தனிமொழி 2ஆம் களத்தில் அமைந்துள்ளது. சரி. ஆன்சர் டி. மகாகவி பாரதியாரின் பாஞ்சாலி சபதத்தில் எத்தனை பாடல்கள் இடம்பெற்றுள்ளன? 412. கொம்பினியொத்த மடப்பிடியோடும் கூடியுங்கெய்தி விருந்து கழிக்க. இப்பாடலில் குறிக்கப்படும் மடப்பிடி யார்னா? பாஞ்சாலி. காந்தியம்மை பிள்ளைத்தமிழ் என்ற நூலை எழுதியவர் யார்னா? பலபட்டை சொக்கநாதர். கீழ்கண்டவற்றில் நாட்டுப்புற பாடல்களின் வேறு பெயர்களில் பொருந்தாதது எதுனா? நாட்டார் வழக்கியல், வாய்மொழி, இலக்கியம், ஏட்டில் எழுதா கவிதை. இது எல்லாம் நாட்டுப்புற பாடலோட வேறு பெயர்கள். இலகு கவிதைங்கிறது பொது கவிதை. இப்போ இது மட்டும்தான் தவறு. மெய்ஞான புலம்பல் என்ற நூலை இயற்றியவர் பட்டினத்தாரை தன் குருவாக ஏற்றுக்கொண்டவர் யார்னா? பத்திரகிரியார். பட்டினத்தாரை தன் குருவாக ஏற்றுக்கொண்ட பத்திரகிரியார். மெய்ஞான புலம்பல்னா பத்தல, மெய்யாலுமே பத்தல. மெய்ஞான புலம்பல் என்ற நூலை இயற்றியவர் யார்னா? பத்திரகிரியார். திருமாலை அன்னையாக உருவகித்து பாடிய ஆழ்வார் யார்னா? குலசேகர ஆழ்வார். பாரதியாரை சிந்துக்கு தந்தை என்று பாராட்டியவர் யாருன்னா? பாரதிதாசன். பலே பாண்டியா, நீர் ஒரு புலவர் என்பதில் ஐயமில்லை என்று யாரை பாராட்டியதுனா? பாரதியார் நாமக்கல் கவிஞரை பாராட்டியிருப்பாரு. தமிழ் மொழியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும் என்று பாடியவர் யார்னா? பாவேந்தர் பாரதிதாசன். கீழ்கண்டவற்றுள் முடியரசன் கூற்றுகளில் தவறானதை தேர்க. முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. சரி. நானிலம் படைத்தவன் என்ற பாடலை ஏற்றவர். சரி. கவியரசு பட்டத்தை வழங்கியவர் ஞானியார் அடிகள். தவறு. குன்றக்குடி அடிகளார் வழங்கியிருப்பார். பூங்கொடி என்ற நூலுக்கு தமிழக அரசின் பரிசை பெற்றுள்ளார். சரி. 1966 பெற்றுள்ளார். திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படுவர் யாருனா? மருதகாசி. கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை காவியமாக கொண்டு கண்ணதாசன் படைத்த நாடக நூல் எதுனா? ராசதண்டனை. கீழ்கண்டவற்றுள் கவிஞர் சிவராமலிங்கத்தின் புனைப்பெயர்கள் அல்லாதது எதுனா? வே மாலி. சி மணியோட புனைப்பெயர் தான் மாலி. சிவராமலிங்கத்தோட இயற்பெயர் என்னன்னா? பிரம்மேல். மற்ற இரண்டும் புனைப்பெயர். பிச்சமூர்த்தியின் கவிதைகளில் பொருந்தாது எதுனா? ஹனுமன் மட்டும் வராது. காட்டுவாத்து, கிளி கூண்டு, குயிலின் சுருதி. இது எல்லாம் பிச்சமூர்த்தி இயற்றிய கவிதைகள். கீழ் காண்பவர்களில் மணிக்கோடி கால எழுத்தாளர் யார்னா? கு. ராசகோபாலர். தமிழகத்தின் மாபாசான் என்று அழைக்கப்படுவர் யார்னா? புதுமை பித்தன். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய. தேவராட்டத்திற்கு உரிய இசைக்கருவி தேவதும்பி. ரைட்டு. தேவராட்டம் போன்றே ஆடப்படும் ஆட்டம் ஒயிலாட்டம். தவறு. சேர்வையாட்டம் வரும். போல செய்தல் பண்புகளை அடிப்படையாக கொண்டது பொய்க்கால் குதிரையாட்டம். சரி. 2 மட்டும் தவறு. 1 3 சரி. தமிழ் தாத்தா உவே சாமிநாதர் அச்சில் பதிப்பித்த முதல் நூல் எதுனா? சீவக சிந்தாமணி. கீழ்கண்டவற்றில் தவறான இணையை தேர்கனா? 1ஆம் ராசராசன் கட்டிய கோவில் தஞ்சை பெரிய கோவில். சரி. 2ஆம் ராசராசன் கட்டிய கோவில் எதுனா? தாராசுரம் ஐராதேஸ்வரர் கோவில். சரி. 1ஆம் ராஜேந்திரன் கட்டிய கோவில் கங்கை கொண்ட சோழபுரம். சரி. 1ஆம் குலோத்துங்கன் கட்டிய கோவில் எதுனா? திரிபுவன வீரேஸ்வரம். இது தவறு. பொறுத்துக. நாகூர் கோவில் பூச்சந்தை, நாகப்பட்டினம் மீன் சந்தை, காரமணி குப்பம்னா கருவாட்டு சந்தை, ஐயலூர்னா ஆட்டுச்சந்தை. ஆன்சர் ஏ. தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்லுவார்களே அது சால பொருந்தும் என்று முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யாருன்னா? பேரறிஞர் அண்ணா. மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறியவர் யாருன்னா? காயிதே மில்லத். பொறுத்துக. இஞ்சி காய்ச்சலை கண்டிக்கும். 3. பெருங்காயம் வலியை வெளியேற்றும். கொத்தமல்லி பித்தத்தை போக்கும். மஞ்சள் சளியை அகற்றும். ஆன்சர் டெல்லி. பாடியுமேல் பனிக்கடல் பருகி என்று கூறும் நூல் எதுனா? முல்லைப்பாட்டு. செயலுக்கே உரிய எதுகை மோனை போன்றவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யாருன்னா? ராபி சேதுப்பிள்ளை. பாய்மர கப்பலின் பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது மரபிசின் கொண்டு இணைத்தனர் என்று கூறும் நூல் எதுனா? பரிபாடல். காலவரிசைப்படுத்துக. உவேசா நூலகம் 1942, கன்னிமாரா நூலகம் 1896, தஞ்சை பல்கலைக்கழகம் 1981, கீழ்த்திசை நூலகம் 1869. ஆன்சர் ஏ. இசை பேரரசு என்று நேருவால் பாராட்டப்பட்டவர் யாருன்னா? எம்.ஆர். சுப்புலட்சுமி. எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும். இவ்வடிகளில் ஜெயகாந்தன் யாரை புகழ்ந்து உள்ளார்னா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை எதுனா? பேச்சுக்கலை. எந்த நாடுகளில் உள்ள பணத்தாள்களில் தமிழ் மொழி அச்சடிக்கப்பட்டுள்ளதுனா? மொரீசியஸ், இலங்கை. ரோமானியர்களுடன் தமிழர்களுக்கு வணிக தொடர்பு இருந்ததை அறிய உதவும் சான்றுகள் கிடைத்த இடம் எதுனா? அரிக்கமேடு. பன்னாரும் கலைத்தெறி வட்டி மண்டபம் என்று கூறும் நூல் எதுனா? கம்பராமாயணம். அவருக்கு வாய்த்த மொழி நடை மலை என தமிழுலகில் ஓங்கி உயர்ந்துள்ளது என்பார் தேபோ மீனாட்சி சுந்தரனார். இந்த கூற்ற சொன்னவர் யாரா? தேபோ மீனாட்சி சுந்தரனார். மேற்கண்ட கூற்றில் குறிப்பிடும் நபர் யாருன்னா? பிரிவி கல்யாண சுந்தரனார்.
கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. தென்னாட்டின் டான்சி ராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் யார்னா கடலூர் அஞ்சலை அம்மாள். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் யார்னா அம்புஜதம்மாள். ரெண்டுமே சரி. தவறான இணையை தேர்கனா பாரி பரம்புமல, ஓரி கொல்லிமல, ஆய் பொதிகமல, காரி நெடுங்கோட்டு மலை வராது தவறுது. யாருடைய பாடல்கள் ஊனை உருக்கி உள்ளளி பெருக்கும் தன்மையுடன வள்ளலாருடையது. நன்றி, வணக்கம். தமிழ் திவேடி எம்பிசி. நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.